நீங்க கேட்கறத விட பெரிய விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கோடி ரூபாய் பணத்தை சுருக்கு பையில அள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. முதலில் உங்களுடைய மனதை பெரிதாக்குங்கள், உங்களுடைய மனதை விரிவடைய செய்யுங்கள். பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளை நீங்க அதில் அள்ளிட்டு போக முடியும். அண்ட் அதை செய்யறது ரொம்ப ஈஸி. உங்களால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்களை நீங்க சொந்தமாக்கிக்கணுமா? அதற்கு ஒரு சாவி இருக்கு. நீங்கள் கேட்பதை விட மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அந்த சாவி. மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்த வேண்டும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என்னால் கற்பனை பண்ண முடியாத விஷயத்தை எப்படி என்னுடைய மனதிற்குள்ளே கொண்டு வர்றது? அதற்கு ஒரு வழி இருக்குது. இதை எல்லாத்தையும் மிக எளிதாக உங்களுக்கு தரக்கூடிய அந்த ரகசியத்தை இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் சொல்கிறதோ விசுவலைசேஷன் பண்ணுறதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்துகிறதோ கிடையாது. அதையும் தாண்டி பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறது தான் மேனிஃபெஸ்ட் நடக்கிறதுக்கான முதல் படி. உங்களுக்கு விருப்பப்படுற விஷயங்கள். பட் நீங்கள் இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், மேனிஃபெஸ்டேஷனும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி உங்களுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் விருப்பப்படுற விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் சீரீஸில் 4வது பகுதி. இன்றைக்கி இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான 3 சாப்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். த பவர் ஆஃப் கிராட்டிடியூட், திங்கிங் இன் அ செர்டைன் வே, எப்படி நீங்கள் ஒரு சரியாக சிந்திப்பது எப்படி. நெப்போலியன் ஹில்லுடைய புத்தகம் த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புத்தகம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னா செல்வ செழிப்புக்கு ஏதுவான சிந்தனைகளை நீங்கள் சிந்திப்பதன் மூலமாக அதை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த கருத்து அந்த புத்தகத்தினுடைய பெயர் சொல்லுது. ஆனால் இங்கே கேள்வி, நான் எப்படி எக்ஸாக்டாக நான் சிந்திக்கிறது? அதற்கான விளக்கம் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் யூஸிங் வில், உங்களுடைய விருப்பத்தின் சக்தியை எப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்காக பயன்படுத்துறது. இப்போது இந்த 3 பகுதியும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி செயல்படணும், என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? இன்றைக்கி நிறைய பேர் இதை ஒரு பயிற்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு பேரில். இதற்கான காரணம் என்ன, இது எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸில் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கருத்துக்களை நான் திரும்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சரியாக பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அபரிமிதத்தின் பிரபஞ்சத்தினுடைய அபரிமிதத்தின் கதவுகளை நீங்கள் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுவீங்க. அதை செய்யணுன்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதலாவது, கிராட்டிடியூட் என்ன செய்கிறது? நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதால் என்ன நடக்குது? கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அபரிமிதத்தின் அலைவரிசையோடு உங்களை இணைக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம போன பதிவில் பார்த்தோம். பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது, அதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலாகலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு படமாக, ஒரு கதையாக, ஒரு நாவலாக, நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஏற்கனவே ரா ஃபார்மேட்டில் பிரபஞ்சத்தில் பதிவாகி இருக்குது. அங்கே இருந்து எடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். எத்தனை படங்கள் எடுத்திருப்பாங்க, எத்தனை படைப்புகள் இதுவரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள்.
படைப்புகள் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதன் உருவாக்கின எல்லாமே. அது ஒரு சமையலாக இருக்கலாம், அது ஒரு கலையாக இருக்கலாம், ஒரு இலக்கியமாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ஒரு கவிதையாக இருக்கலாம். எல்லாமே ஒரு மனிதனால் படைக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட விஷயம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே பிரபஞ்சத்தில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயம்தான். இப்போது பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் மாதிரி. அந்த பேங்க்கில் இருந்து நாம் பணத்தை வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பிரபஞ்சத்திலிருந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறீங்க. அவ்வளோதான். நம்மளுடைய வேலை வந்து நம்ம ஒரு ரிசீவர், நம்ம ஒரு மீடியேட்டராக நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம். நாம் எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதற்கு நம்மளை சரியாக பிரபஞ்சத்தினுடைய அந்த சோர்ஸோடு நம்ம இணைஞ்சிட்டோம், நம்ம அந்த அலைவரிசையோடு அலைன் ஆகிட்டோம், ஒத்திசைவு நடந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். எல்லாருமே இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்ட விஷயம் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே பதிவாக இருக்குது. ஓகே, நிறையா எடுத்திருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்தா தலை சுற்றுற அளவுக்கு கணக்கே போட முடியாது. ஏன்னா மனிதனுடைய படைப்புகள், வெளிப்படுத்தப்பட்ட படைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வெளிப்படுத்தப்பட்டு அது காணாமல் போன படைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது இதை ஒரு கணக்கு போட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? இப்போது பிரபஞ்சத்திலேருந்து நம்ம நிறைய எடுத்துட்டோம், மனித குலம் நிறைய எடுத்துருச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விஷயம் 1% கூட கிடையாது. பிரபஞ்சம் என்கிற பேங்க்கில் இருந்து மனிதனால் வித்ட்ரா பண்ணப்பட்ட பணம்ங்கிறது இன்னும் 1% கூட ஃபுல்லாகவில்லை. அந்த அளவுக்கு அது அபரிமிதமானது. அபரிமிதம்க்கு அர்த்தமே அதுதான். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வந்து நீங்கள் அள்ளிக்கிட்டே இருக்கலாம், அங்கே குறையாது. ஸோ அதை நீங்கள் வந்து கணக்கே பார்க்க முடியாது. நீங்கள் எடுக்கிறத வேணால் கணக்கு பார்க்க முடியுமே தவிர அதை கொடுக்குற விஷயத்த நம்மளால் கணக்கு போட முடியாது. ஸோ இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அபரிமிதம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம அந்த அளவுக்கு நாம் ஒரு நபராக மாறினா தான் அந்த அளவுக்கு நம்ம அங்கேருந்து எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, சுருக்கு பையை எடுத்து கோடி ரூபாய் பணத்தை அதுக்குள்ளே கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சுருக்கு பை அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா நம்முடைய மனதை தான் சொல்கிறேன். நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு சுருக்கு பை மாதிரி வச்சுக்கிட்டு பிரபஞ்சம் அபரிமிதமான ஒரு விஷயத்தை வச்சுருக்கு, அப்போ நான் இதிலே நான் அடைச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் உங்களுடைய பேக்கை பெருசு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய பேக்கை பெருசு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரபஞ்சத்திலிருந்து உங்களால் நிறைய விஷயங்களை அள்ளிக்கிட்டு போக முடியும். சிம்பிளான ஒரு விஷயம். அப்போது அதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த கிராட்டிடியூட், இந்த அபரிமிதம் அப்படிங்கிறது. இது அபரிமிதத்தினுடைய அலைவரிசையோடு உங்களை இணைக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை உருவாக்குது. ரெண்டாவது, கிரியேட்டிவ் எனர்ஜியோட, படைப்பாற்றல் என்கிற அந்த சக்தியோடு உங்களை இது இணைக்கிறது. படைப்பாற்றல் சக்தி என்பது ஏன் முக்கியம்? இன்றைக்கி நம்ம பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளியாகி இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்னும் இந்த ஏஐ வந்து மனிதனுடைய வேலையை வந்து எடுத்துக்குமா, மனிதனுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமா அப்படிலாம் வந்து நினைக்கிறாங்க. பட் இது வந்து உண்மையிலேயே ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நாம் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தோன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போக தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய நிலை அப்படிங்கிறத, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறன் அப்படிங்கிறத நாம் அதை விட நம்ம மேம்படுத்திக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து எப்போவுமே வந்து ஒரு எதிர்கோணத்திலேயே, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்க்கக்கூடாது. ஈவன்தோ அதில் நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி சீராக்கிறது, அதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற ஒரு பார்வை கோணத்தில் நீங்கள் சிந்திக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. அப்போது படைப்பாற்றல் என்பது என்ன செய்கிறது? அதை தான் செய்யுது. படைப்பாற்றல் என்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து அது பாசிட்டிவானது. பாசிட்டிவானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர் என்னவாக இருந்தாலும் அதனுடைய ஒரே இன்டென்ஷன் என்னது? பாசிட்டிவ்.
ரெண்டாவது, அதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. அது ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுற மாதிரியான யோசனைகளை, சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அப்போது இந்த படைப்பாற்றல் திறனோடு நீங்கள் இணைஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சவால்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உங்களால் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி, அந்த தீர்வு சாதாரணமான ஒரு தீர்வாக இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சா, இப்போதைக்கு அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சா, சரி, நான் இதுக்கு அடுத்த முறை இதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வராத அளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்லுவேன். இப்போது இந்த படைப்பாற்றல் திறனோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் ஒரு கான்டெக்ஸ்ட்டை ஆரம்பித்தேன். அதாவது நிறைய பேருக்கு வேலை இழப்பு அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஏஐ என்னை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் போக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த நபராக மாறிவிட்டால் உங்களை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ அது எது எனக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைப்பாற்றல் திறன் தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த படைப்பாற்றலின் சக்தி தான் உங்களை அந்த தகுதி வாய்ந்த நபராக மாற்றக்கூடியது. இதுவும் ஏற்கனவே இருக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த 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 கருத்தை நீங்கள் எப்படி ஆழமாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு இது. பட் இதை ஆழமாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். என்னன்னா, எல்லாமே ஏற்கனவே இருக்குது. எல்லாமே ஏற்கனவே இருக்குது. இது எப்படி நான் உருவாக்குறது, இது உருவாக்குறது எனக்கு ரொம்ப கடினம் அப்படிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கவோ சிந்திக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லாமே இருக்குது. உங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? இருக்கிற விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடையதாக்கி கொள்வதற்கு எந்த அளவுக்கு உங்களால் அதை உங்களுடையதாக்கி கொள்ள முடியும், அதுதான் இந்த சுருக்கு பையில் ₹1,00,00,000 பணத்தை கட்டுறதுங்கிற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இந்த கருத்தை ஆழமாக புரிஞ்சு, ஆமாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அப்போது நாம் தான் அதை போய் தேடணும், நாம் தான் அதை கற்றுக்கணும், நாம் தான் அதை ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலை மிக எளிதானது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் அரிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கையில் நெல்லை கொடுத்து இதை விதைச்சி இதை பயிர் செஞ்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் தனியாக நெல்லாக பிரித்து எடுத்து அப்புறம் ஒரு மெஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணி அரிசியாக மாற்றி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? அது ரெடிமேடாக பேக் பண்ணி வச்சுருக்கு. ஒரு விஷயம் கிடையாது. நான் ஏன் சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே அரிசி வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல பிராண்டு வச்சுருக்குறாங்க, பல வகை வச்சுருக்குறாங்க. அப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது, இங்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, எல்லாமே ஏற்கனவே இருக்குது, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் போய் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும், உங்களுடையதாக்கி கொண்டால் மட்டும் போதும். இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு பல மடங்கில் இருக்குது, பல ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று மட்டும் கிடையாது. அரிசினா அரிசி மட்டும் கிடையாது, சர்க்கரைனா சர்க்கரை மட்டும் கிடையாது. பல பிராண்டில் இருக்குது, பல வெரைட்டியில் இருக்குது, பல காம்பினேஷனில் இருக்குது. அப்போது இங்கே இதுதான் அபரிமிதம் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கும்போது உங்களோட அந்த வைப்ரேஷனல் லெவல், நீங்கள் இயங்கக்கூடிய அந்த இயக்க நிலை அப்படிங்கிறது, வைப்ரேஷனல் லெவல் அப்படிங்கிறது, நீங்கள் எந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் வைப்ரேஷனல் லெவல். அந்த வைப்ரேஷனல் லெவல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய அந்த படைப்பாற்றல் திறனோடு உங்களை அது இணைத்துவிடும். மூன்றாவது, நீங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அது கதவுகளை திறந்துவிடும். இவ்வளோதான். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பேருண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அப்போ
அப்போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் எடுத்து உங்களுடையதாக்கி கொண்டு நீங்கள் அந்த 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 சக்தியும் ஏற்கனவே இருக்குது, படைப்பாற்றல் திறனும் இருக்குது. அதோட கனெக்ட் ஆகுங்க, வெளிப்படுத்துங்க. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அன்றாடம் அதை செய்வது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும், உங்களுடைய தொழிலாக இருக்கும். என்னென்ன செய்யணுமோ ஒரு 2-3 விஷயமா இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை இன்றைக்கி நான் ஒரு 2-3 விஷயத்தை செய்கிறேன், அவ்வளோதான். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். படைப்பாற்றல் திறனோடு நீங்கள் இணைந்து விடுவீர்கள். அதோடு பிரபஞ்சத்தினுடைய அபரிமித ஆற்றலோடு நீங்கள் இணைந்து விடுவீர்கள். இதெல்லாம் இணைக்கிற ஒரே கருவி கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இப்போ இந்த நன்றி உணர்வு அப்படின்னு வரும்போது நாம் இதை ஏன் ஃபாலோ பண்ணணும்? 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த விஷயம் எதுவோ அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. ஒரு கோட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய நண்பர் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 பேர், ஒரு ஆவரேஜாக உங்களுடைய நண்பர்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் யார் கூட அதிகமாக பழகுறீங்களோ அந்த 5 பேர் எடுத்துக்கோங்க. அந்த 5 பேரோட சேலரி ஆர் இன்கம் வாட்டவர் வருமானத்தை வந்து கணக்கு போட்டு 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறதும் அந்த வர்ற ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமாக யாரோடு பழகுகிறீர்களோ அந்த 5 பேருடைய ஆவரேஜ் சேலரி தான் உங்களுடைய இன்கமாகவோ சேலரியாகவோ இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம யாரோடு கனெக்ட் ஆகி இருக்குமோ, யாரோடு அசோசியேட் ஆகி இருக்கமோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய மனநிலையில், நம்மளுடைய ஆக்ஷனில், நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய வாழ்க்கை முறையில், வாழ்க்கையில் இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அது உங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பட் இங்கே கிராட்டிடியூடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம் எதுவோ அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கீங்க. இந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்தோட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி இருப்பீங்க. ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சுருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் ஆகியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யாரோடு கனெக்ட் ஆகியிருக்கீங்களோ, எதோட கனெக்ட் ஆகி இருக்கீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவீங்க. இப்போ இங்கே எதோட கனெக்ட் ஆகியிருக்கீங்க? சிறந்த ஒரு விஷயத்தோட, பெஸ்ட்டான ஒரு விஷயத்தோட. அப்போ நீங்கள் யாராக மாறுவீங்க? பெஸ்ட்டான ஒரு நபராக மாறுவீங்க. தி பெஸ்ட் நீங்கள் யாராக இருக்கீங்களோ, இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மிகச்சிறந்தவர்களாக மாறுவீர்கள். ஏன்? நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அதனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்கும். ரெண்டாவது, ஃபெய்த் இஸ் பார்ன் ஆஃப் கிராட்டிடியூட். ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆழமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிராட்டிடியூட் மூலமாக தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்த கிராட்டிடியூடுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய மனதிற்குள்ளாக வைத்திருக்க அது வந்து உங்களுடைய நம்பிக்கையை மிக ஆழமாக அதிகரித்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது, இந்த ஃபெய்த் அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. இப்படி சொல்கிறேன், அதாவது உங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்புவதை விட உங்களால் யூகிக்க முடிந்த உங்களுடைய வளர்ச்சினா என்ன நான் சொல்ல வரேன்? பெரும்பாலானவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கணும், இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனடியாக அவங்க மைண்டுக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னா, எதை இலக்காக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வேணும், நாளைக்கு எனக்கு என்ன வேணும், அடுத்த வாரம் எனக்கு என்ன வேணும், அடுத்த மாதம் எனக்கு என்ன வேணும், மேக்சிமம் அதிகபட்சம் அடுத்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷம், இந்த ஒரு
டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நிறைய பேர் இலக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இப்படி உருவாக்கப்படுகிற, இப்படி செலக்ட் பண்ணப்படுகிற ஒரு இலக்கு பெரிய இலக்கா? இல்லை. இப்போதைக்கு எனக்கு எது பெருசாக இருக்கோ, எது பெருசுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த விஷயத்த நான் இலக்காக நினைக்கிறேன். உண்மையாகவே அது பெருசா? என் மனசுக்கு அது பெருசு, ஆனால் உண்மையாகவே அது பெருசு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் பெருசாக இருந்திருக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொம்மை வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கார்டு, இந்த போக்கிமான் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு அப்போ தோணியிருக்கும். பெரிய விஷயம்ப்பா இதெல்லாம், இது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா, வேல்யூபிளான ஒரு விஷயம் தெரியுமா. அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தோணியிருக்காது, வேறு ஒரு விஷயம். எகெயின் இன்னொரு 5 வருஷம், இந்த 2 விஷயமே இப்போ உங்களுக்கு பெருசாக தோணியிருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம லைஃப்பில் எது பெருசுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது உடனடியாக நீங்கள் வந்து ஒரு இலக்கை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இது பெருசு, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் முக்கியம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. பட் உண்மையிலேயே அதை விட பெரிய விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை கொடுக்கணுன்னா நீங்கள் கேட்குறோம், அதை உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். இப்போது அதிகமாக என்னுடைய பதிவுகளில், என்னுடைய வீடியோஸில் கேட்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்புறதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது உண்மையும் கூட, உண்மை. ஏன்னா இது கேட்டால் கிடச்சிரும், நம்புனா நடந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு லீஸ்டான, மிக 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 குறைவான ஒரு விஷயத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்புறது தவறு கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி நிறையா விஷயம் வந்து என்னவாக இருக்குன்னா, சோம்பேறித்தனமாகவோ, அப்படியா, பேராசையாகவோ, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியா, கேட்டால் கிடச்சிருமா, அப்போ கேட்போம், நம்ம பெருசாக கேட்போம், பெருசாக ஆசைப்படுவோம், அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் எதை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது. ஆனால் நம்மளுடைய அந்த குறுகிய மனப்பான்மை காரணமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நம்மளுடைய மனநிலையும், நம்மளுடைய எண்ணங்களும், நம்முடைய மனதும் அதை தடுக்கிறது. அதற்கு மாற்று கருத்தை வச்சுருக்கு, முரண்பாடுகளை வச்சுருக்கு. இதுதான் அதை தடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் வேற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நடக்குது? ஏன்னா இங்கே விஷயம் கேட்குறதும் நம்புறதும் இல்லை. உங்களுக்குள்ளே எதை வச்சுருக்கீங்களோ அதுதான் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகுது, அதுதான் வெளிப்படுது. பிரபஞ்சம் எதை பார்க்குது? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு பார்க்குதா, எப்படி கேட்குறீங்கன்னு பார்க்குதா, சரியாக எழுதியிருக்கீங்களான்னு பார்க்குதா, டெய்லியும் வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குதா, டெய்லியும் வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்குதா, டெய்லியும் பிரபஞ்சமே ஓம் பிரபஞ்சம் போற்றி போற்றின்னு போற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு பார்க்குதா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறதுனால பிரபஞ்சத்தை வந்து காக்கா பிடிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது அப்படி வேலை செய்கிறது கிடையாது. இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இதெல்லாம் வந்து, அதாவது உண்மையாகவே ஒரு விஷயத்தை எளிமையாக பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் இதை எப்படி இன்னும் எளிமையாக்குறது அப்படிங்கிற தேடலில் நம்ம வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, ரொம்ப கடினமான விஷயங்களை மெனக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த விஷயம் தான் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே எதற்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ளே அதை உருவாக்குறதுக்காக தான். இந்த கருத்தை நான் எகெயின் ரிப்பீட் பண்ணுறதுக்காக மன்னிக்கவும், பட் இங்கே அவசியமாகப்படுகிறது. அப்போது நீங்கள் வந்து இந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கும்போது ஒரு விஷயத்தை உங்களுடைய மனதில் விதையாக விதைக்கிறீர்கள். எதை விதைக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, ரொம்ப பெரிய விஷயம், சம்திங் கிரேட், ஏதோ ஒரு பெரிய விஷயம். அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் எனக்கு தெரியல அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன் என்னால் அதை வந்து உருவகப்படுத்த முடியல, ஏன் அதை என்னால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏன்னா அது என்னுடைய மனதனுடைய வரையறைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. என்னுடைய மனசு சின்னது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது மிக பிரம்மாண்டமானது. அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படிங்கிற ஒரு ஃபெய்த், அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள் விதைக்கப்படுகிறது. இப்போது கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. மேனிஃபெஸ்டேஷன் நேற்றைக்கு நடந்தது, இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதைத்தான் பிரபஞ்சம் பார்க்குது. நீங்கள் கேட்குற விஷயத்த இல்லை, நீங்கள் விரும்புகிற விஷயத்த இல்லை, நீங்கள் எழுதுகிற விஷயத்த இல்லை. அப்போது யோசித்து பாருங்கள், ஒரு கிராட்டிடியூடை, நன்றி உணர்வை நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்திருப்பதன் மூலமாக, எனக்குள்ளே நான் அதை வச்சிருக்கிறதன் மூலமாக எவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை நான் உருவாக்குறேன், எவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதவை நான் திறக்கிறேன். இதுதான். இன்னும் இதை சொல்லலாம். பட் த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெறும் புரிதல் மட்டுமே. ஒரு மெச்சூரிட்டியோடு அதை நம்ம அணுகிறது மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை தாண்டி இதில் எதுவுமே கிடையாது. அதை எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணுற ஒரு மெத்தடு தான் டெக்னிக். அப்போது டெக்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எழுத பழகிற மாதிரி. ஆ இ இ அப்படின்னு எழுத பழகுறீங்க, ஒவ்வொரு வார்த்தைகளாக எழுத பழகுறீங்க, பேச பழகுறீங்க. பழகினதுக்கப்புறம் நீங்கள் இப்போவும் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போவும் அந்த லெட்டர்ஸை எழுத்து கூட்டி படிக்கிறீங்களா? ஒவ்வொரு எழுத்தாக எழுதுறீங்களா? இல்லை, சரளமாக எழுதுகிறீர்கள் அல்லவா? அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் குட்டி குழந்தையாகவே இருக்கணும் பல வருஷத்துக்குன்னு பிரபஞ்சம் விரும்புறது கிடையாது. நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும்னு தான் அது விரும்புது. அதற்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் பெஸ்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு பெரிய நம்பிக்கை, அது ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், அது நம்பிக்கை, அது உங்களுக்குள்ளே உருவாக்கப்படணுன்னா கிராட்டிடியூடை கொண்டு வாங்க, தானாக நடக்கும். மூன்றாவது காரணம், gratitude will lead your mind out of along the way by which things come. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளில் உங்களை பார்க்க வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாய்ப்புகளை பார்க்கிறவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகள். என்னங்க அர்த்தம்? யார் அவங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அவங்க கண்ணு முன்னாடியே ஈஸியாக கிடச்சிருது, அவங்களால ஈஸியாக பார்க்க முடியுது, அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இல்லை அவங்களால கொஞ்சம் ஈஸியாக சில தேடல்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே நடக்கிற மூணாவது மேஜிக் இது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வரும்போது அதை பார்க்க வைக்கும் உங்களுடைய மனம். அதற்கான ட்ரைனிங் தான் கிராட்டிடியூட். இதை இன்னும் ஆழமாக சொல்லலாம், பட் அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே நான் அந்த பதிவுகளை மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸில் ஒரு பதிவாகவே நான் போட்டிருப்பேன். கிராட்டிடியூட் ஜேர்னலிங் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், சரியாக எப்படி பண்ணணும், நிறைய பேர் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிற எக்ஸாக்டான விளக்கம் நான் கொடுத்துருப்பேன். அதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் தயவுசெய்து அதை பாருங்கள், அதை பின்பற்றுங்கள். உண்மையான மேஜிக் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய 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 நிகழத் தொடங்கும். இப்போ அடுத்தது, சிந்தனையில் தான் உங்களுடைய வளர்ச்சி, சிந்தனையில் தான் உங்களுடைய வெற்றி, சிந்தனையில் தான் உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே இருக்குது. இந்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி செய்யணும், எப்படி கரெக்டாக செய்யணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி ஒரு விளக்கம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரபஞ்ச துகள் அதுக்குள்ளே உங்களுடைய தாட்டை இன்ஃப்யூஸ் பண்ணுறது, அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கருத்தை பதிய வச்சுட்டிங்க அப்படின்னா அது நடந்துடும்.
தாட்டை தாட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது, எண்ணங்களை எண்ண ஆற்றலாக மாற்றுவது அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே கருத்தை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதை நம்ம கொஞ்சம் வேறு ஒரு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மிக தெளிவாக கிளியர் கட்டாக அதை வந்து உங்களுடைய மனதில் நிலை நிறுத்தணும். அதை மனதில் நிலை நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை டிரான்ஸ்மியூட் பண்ணிடுவீங்க. அதாவது உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதைத்தான் உங்களால் வெளியே அனுப்ப முடியும். உங்களுக்குள்ளே இல்லாத விஷயத்தை நீங்கள் வெளியே அனுப்ப முடியாது. போன பதிவில் நான் இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன். நெப்போலியன் ஹில்லுடைய புத்தகத்தில் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சீவ் வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ், பிலீவ் இட் கேன் அச்சீவ். ஸோ கன்சீவ் வாட் எவர் மைண்ட், கன்சீவ், பிலீவ், அச்சீவ். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கோட்டில். என்ன அப்படின்னா, எதை வேணாலும் ஒரு மனிதனுடைய மனதால் கன்சீவ் பண்ணப்படும் போது அதை உள்ள கிரகிச்சு அதை அந்த மனதால் அதை பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னா, அதை வளர்க்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். இவ்வளோதான். ஸோ இதை வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, உண்மையாகவே அதை நம்முடைய மனதால் அதை கொல்ல முடியுமா? கொல்ல முடியும்னா கொள்ளுதல் கிடையாது, அதை வந்து பேக்கிங் பண்ண முடியுதா? அதை அடைக்க முடிகிறதா? நம்முடைய மனதால் அதை வந்து பேக் பண்ணி அதை வந்து கன்சீவ் பண்ண முடியுதா? அதை வச்சிருக்க முடியுதா? நான் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், கோடி ரூபாய் பணத்தை சுருக்கு பையில் அடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயந்தான், சுருக்கு பைங்கிறது உங்களுடைய மனம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேக் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட். உங்களுடைய இலக்குகளை அந்த பேக்கில் உள்ளே போட்டு பேக் பண்ணுனா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா? இதுதான் பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இது நடந்துருச்சுன்னா உங்களுடைய தாட் எனர்ஜியாக, எண்ணங்கள் எண்ண ஆற்றலாக கன்வெர்ட் ஆகிடும். வெரி சிம்பிள். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு டிஃபைனாக இதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த டிஃபைன் அப்படிங்கிறது என்ன, ஒரு கிளியர் கட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இதை வந்து இதுக்கப்புறம் இதை சொன்னவங்க வந்து ரொம்ப டெஃபினேஷன், ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்துட்டாங்க. நெப்போலியன் ஹில்லுடைய புத்தகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக பணம் வேணும், எவ்வளோ நாளுக்குள்ளே வேணும் எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. பட் அது வந்து கிளாரிட்டியோனுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம், கிளாரிட்டியோட ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் அவங்க கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அதாவது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. கிளியர் கட்டாக அது ஆழமாக நம்பும். ஆனால் அது என்னன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது, என்னுடைய மனதால் அதை பார்க்கக்கூட எனக்கு முடியல. நான் வந்து பயணிக்க நான் அதை பார்க்க ஆரம்பிப்பேன். அப்போது அந்த நெப்போலியன் ஹில்லுடைய புத்தகத்தில் அந்த கோல் கார்ட் டெக்னிக் இதெல்லாமே வரும். அதிலெல்லாம் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், உங்களுடைய இலக்கு என்ன, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய மனதால் கன்சீவ் பண்ணப்பட முடியுது. அதாவது இப்படி நான் சொல்கிறேனே, நீங்கள் இதெல்லாம் தெளிவாக எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுவீங்க இல்லைங்களா. அப்படி எழுதுகிற அந்த விஷயம், அப்படி எழுதுகிற ஒரு கிளியர் கட்டான இலக்கு உங்களுடைய மனதால் பேக் பண்ண முடிஞ்ச ஒரு இலக்கா, பேக் பண்ண முடியாத ஒரு இலக்காங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். பட் நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸில் வந்து 5 வருஷம் இலக்குகள், இன்டென்ஷன், த பவர் ஆஃப் இன்டென்ஷன் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது மேபி உங்களோட இப்போதைக்கு உங்களுக்கு பெருசாக நினைக்கிற விஷயம், பெருசாக நினைக்க முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் இலக்காக முன் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு பயணத்தில் இருக்கும்போது, அதாவது அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பயணிக்கும்போது, நீங்கள் எதை எழுதுனீங்களோ அதை விட பிரம்மாண்டமான விஷயத்தை நீங்கள் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுதுன்னா, அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, உங்களுடைய மனதால் அதை பேக் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போது behind your clear vision must be the purpose to realize it, to bring it out in
tangible expression. இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போது இலக்குகள், விஷன், மிஷன், ஃபோக்கஸ், பர்பஸ், கிளாரிட்டி இப்படிங்கிற இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இலக்கை உருவாக்குறீங்க. ஒரு இலக்கை உருவாக்க சொன்னால் நிறைய பேர் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை இலக்கு அப்படின்னு உருவாக்குவாங்க. வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு கோல் செட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸில் எவ்வளோ விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இலக்காக உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்குற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, பெரும்பாலும் அது ஒரு விஷனாக தான் இருக்கும். விஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய மனக்கண்ணால் பார்க்க முடிஞ்ச நான் அடையணும்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இது வந்து இலக்கு கிடையாது. இலக்கு வேறு, விஷன் வேறு. இலக்குக்கும் விஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்க முடிஞ்ச விஷயம் எல்லாமே விஷன். அதில் ஒர்க் பண்ண முடிஞ்சால் அதுதான் கோல். இப்போது உங்கள் மனசால் ஒரு பெரிய இப்படி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உங்களுடைய ஒரு பெருங்கனவு, மிகப்பெரிய ட்ரீம், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுடைய மனசில் என்ன தோணுது இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த விஷயத்தை அடையிறதுக்கு இப்போது அல்லது நாளைக்கு உங்களால் அந்த வேலையை தொடங்க முடியுமா? நிறைய பேருக்கு இல்லை, தொடங்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அல்லது அது எப்படி தொடங்குறதுன்னு தெரியல, இப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லைங்களா? அப்போ இது வந்து இலக்கு கிடையாது, இது விஷன். விஷன் வந்து முக்கியம். ஏன் முக்கியம்னா, விஷன் அப்படிங்கிறது தான் என்னது, உங்களுடைய மனதில் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுடைய மனதில் வரக்கூடிய உருவகப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனதால் உருவாக்கப்பட முடிஞ்ச விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், வாட் எவர் த மைண்ட் கன்சீவ். உங்களுடைய மனதால் அந்த ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி அதை உங்களுடைய மனசிற்குள்ளாக அடைக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை உங்களால் வளர்க்க முடியுது அப்படின்னா அது நடக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் விஷன். ஸோ அது சிம்ப்ளி அது கோல் கிடையாது, இட்ஸ் அ விஷன். இப்போ இந்த விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உருவாகும் அப்படின்னா, விஷன் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலமாகத்தான் உருவாகும். எப்படி உருவாகும்? நீங்கள் ஒரு நிலையை பார்க்குறீங்க, ஒரு நபரை பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் மாடலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, நம்ம இப்படி வாழணும், நம்ம இதை அடையணும், நம்ம இந்த நிலைக்கு வரணும், இவங்கள மாதிரி நம்ம ஒரு நபராக மாறணும், இவங்கள மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இது மாதிரி நம்ம செய்யணும், அது மாதிரி செய்யணும். அது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ இல்லை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயத்தையோ பார்க்கும்போது, இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கும்போது, இதே மாதிரி நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இது என்னது? இன்ஸ்பைரேஷன் அப்படிங்கிறது. இந்த இன்ஸ்பைரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்குள்ள அது வந்து உங்களுடையதாக்கி கொள்ளும்போது, நீங்கள் வெளியே இன்னொரு நபரோட விஷயத்தை பார்க்குறீங்க, இன்னொரு நபருடைய படைப்பை, இன்னொரு நபருடைய அனுபவத்தை, இன்னொரு நபருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவங்க என்ன உருவாக்கி இருக்கிறாங்க, என்ன சாதிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. இது வந்து இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷனை உங்களுடையதாக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. ஒரு துணி கடைக்கு போகும்போது ஒரு பொம்மை துணி கடையில் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. இதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டால் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் இல்லையா? இதுதான் விஷன். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நான் ட்ரையல் ரூமில் போய் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மிஷனில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒன்று வாங்கலாம், வாங்காமல் போகலாம். இல்லைங்க, இது ஃபிட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இது ஃபிட் ஆகிடுச்சு, என்ன வேணால் நடக்கலாம். இப்போ நான் அந்த மிஷனில் இருக்கேன் இல்லையா? அந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடும், நான் வாங்க போகிறேனா இல்லையா? இதுதான் கோல். அப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பில் போட்டு நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். சிம்பிள். ஸோ இதுதான் வந்து விஷன், மிஷன், கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிற, க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு இடம். அப்போ விஷன் என்பது என்ன? நீங்கள் பார்க்குற இன்ஸ்பிரேஷனை உங்களுடையதாக்கி கொள்ளும் பொழுது, உங்களுடைய மனதிற்குள்ளாக அதை உருவகப்படுத்தும் பொழுது, உங்களுடைய மனதிற்குள்ளாக
நான் கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் இந்த விஷயத்தை பண்ணினா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது விஷனாக மாறிடும். இப்போ இந்த விஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் உருவாகும் இன்ஸ்பிரேஷன் மூலமாக. ஆனால் ஒரு சில விஷயம் வந்து அது பிஸ்னஸில், லைஃப்பில் ஒரே இதில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரே விஷயத்தில் தான் அந்த விஷன் வரணும், இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. மல்டிபிள் விஷயத்தில் நடக்கலாம், பல விஷயத்தில் நடக்கலாம். உங்களுக்கு நிறையா பகுதிகள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம். அப்போது மல்டிபிளான விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க, அதை உங்களுடையதை ஆக்கி கொள்ளும்போது அது விஷனாக மாறுது. இப்போ அந்த விஷனை உங்களுக்குள்ளே ஹோல்டு பண்ணி வச்சுருக்க முடியும், அதை டெவலப் பண்ண முடியும்னா அது நடந்துடும். இங்கே தான் மேஜிக் நடக்குது. பட் இது செய்யணுன்னா என்ன பண்ணணும், இது எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வர்றது, அதற்கான மெத்தட் என்ன, அதுதான் இந்த படம். இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷன் எப்படி உருவாகுது நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 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 விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், அதை கவனிக்கணும். அதை வந்து இதுதான் என்னுடைய விஷன், நான் வந்து ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த பெரிய விஷயத்தை என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். ஆனால் எடுத்த உடனே வேலை செஞ்சிட முடியாது, எடுத்த உடனே அதை செயல்படுத்திட முடியாது. ஏன் செயல்படுத்திட முடியாதுன்னா கிளாரிட்டி இருக்காது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் மைண்டில் வந்து ஒரு விஷன் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தை நினச்சி பாருங்கள். நாளைக்கு அதில் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, இன்றைக்கி அதில் ஆக்ஷன் எடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றின ஒரு ஐடியா கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருது. அப்போ இங்கே தான் கிளாரிட்டி இல்லை. இந்த கிளாரிட்டி எப்போ உருவாகும், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இலக்குகளை உருவாக்கி செயல்படுத்துவீங்க. அந்த இலக்குகள் சின்ன லெவலாக தான் இருக்கும், பெரிய லெவலாக இருக்காது, சின்ன லெவலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன லெவலாக இருந்து நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு விஷன், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறீங்க, நம்ம எதை உருவாக்கணும், எந்த இலக்கை உருவாக்கணும், இப்போ நம்ம என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்குது, ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குது, ரியலைஸ் பண்ணுறீங்க, ஒரு இலக்கை உருவாக்குறீங்க. இலக்கை உருவாக்கிட்டீங்க, அந்த இலக்கை அடையிறதுக்கான செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் உருவாகும். நம்ம ஏன் இதை செய்கிறோம், எப்படி செய்யணும், எதற்காக நம்ம செய்கிறோம், இந்த காரணங்கள், இந்த நோக்கம், இந்த பர்பஸ் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய மிஷனை உருவாக்கும். மிஷன்னா என்ன, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. மிஷன், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் எந்த வேலையை தான் செய்யணும், என்ன மாதிரி தான் செய்யணும், எதைத்தான் உருவாக்கணும், அதற்கு நான் என்ன செய்யணும், நான் யாராக இருக்கணும், நான் என்ன நபராக மாறணும், அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய மிஷன். என்னுடைய பணி அப்படிங்கிறது என்ன, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இலக்கை உருவாக்கிட்டேன், அந்த இலக்கை உருவாக்கும் போது ஒரு நோக்கம் உருவாகுது, இந்த இலக்கை நான் ஏன் அடையணும், என்ன நடக்கும், பல விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுது. எதை முடிவு பண்ணுது அப்படின்னா நான் யாராக மாற வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும், நான் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடுது. அப்போ நான் எதை செய்யணுமோ அதில் மட்டும் நான் செயல்படுறேன்னா அதுதான் என்னுடைய மிஷன். இதில் நீங்கள் மிஷனில் சரியாக போனால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இலக்கினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. நிறைய பேர் வந்து இங்கே ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. எங்கே ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க அப்படின்னா ஒரு இலக்கை உருவாக்கிடுவாங்க, ஒரு விஷயத்தை தொடங்கிடுவாங்க, செயல்பட ஆரம்பிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க, வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க. சில பேர் நிறைய விஷயம் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செயல்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல கேட்டகரியில் இருக்கிறாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே முடங்கி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத பல வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய விஷயம் ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து பிஸ்னஸ் லைனில் இது நிறையா நீங்கள் பார்க்கலாம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். தொழிலை ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் தொழில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கும். அவங்களுடைய விஷன்
பெரிய ஒரு தொழில், நான் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், நான் ஒரு பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும். ஓகே, விஷன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரைட், அது வரைக்கும் சூப்பராக இருக்குது. இலக்கை உருவாக்கிட்டாங்க, சூப்பர். ஒரு பிஸ்னஸ் மாடலை உருவாக்கியாச்சு, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பிஸ்னஸை ரன் பண்ணியாச்சு. இப்போ பர்பஸ் என்ன? பர்பஸில் இங்கே மாறி போயிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் இன்கம் வர ஆரம்பித்த உடனேயே இதுக்கப்புறம் அந்த வேகம் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ அவங்களுடைய பர்பஸ் என்ன? இன்கம் வருது, இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கட்டுமே, இது மட்டும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தால் போதும், இப்படியே ரன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேர். இன்னும் சில பேர் பத்தாது, போதாது, நிறைய வேணும், இதோட பெருசாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு விஷயத்துக்கு போய் மிஸ்டேக் பண்ணி நிறைய மணி லாஸ் பண்ணுவாங்க, பணம் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்பஸ் அப்படிங்கிறது மாறுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இலக்கு உருவாக்கிட்டீங்க, ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? இதனுடைய விளைவு என்ன? எதை நோக்கி போகிறீங்க? பர்பஸ் வேணும். இந்த பர்பஸில் நீங்கள் இப்போது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டீவியேட் ஆகவும் கூடாது, குறைச்சிக்கவும் கூடாது. அதில் நிலைச்சிருக்கணும். அதுதான் கன்சீவ். அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே நிலைநிறுத்தி வளர்க்கணும். ஸோ அந்த விஷன் அப்படிங்கிறத மனதிற்குள்ளாக நிலைநிறுத்தி வளர்க்கிற அந்த ஸ்டேஜ் எதுனா அந்த பர்பஸுங்கிற நிலையை கடந்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ். அப்போ அடுத்த ஸ்டேஜுங்கிறது என்னது அப்படின்னா, பர்பஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும். நான் ஷார்ட்டாக சொல்ல வர விஷயம் அதுதான். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுதான் மிஷன். இந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா, டீவியேட் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா, டைவர்சிஃபை ஆக ஆரம்பிச்சிங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களை கமிட்மெண்ட்டை உருவாக்கி, நிறைய சேலஞ்சஸை உருவாக்கி, நீ இதை சரி பண்ணு, அதை சரி பண்ணுன்னு உங்களுடைய மிஷனை அது வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடும். இங்கே தான் நிறைய பேர் கட் ஆகிடுறாங்க. இப்போது மிஷனில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறீங்க. நான் என்ன தான் செய்வேன், நான் என்ன தான் செய்யக்கூடாது, நான் செய்கிற விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும்போது, இப்போ ஒரு விஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷன் மாறும். எப்படி மாறும்? நான் ஆரம்பத்தில் நான் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சேனோ, இப்போ நான் இங்கே வேறு வாய்ப்பை பார்க்க ஆரம்பிப்பேன். அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது விஷன்கிறது வந்து என்னது? வேற ஒரு நபருடைய ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. அது உங்களுடையது கிடையாது. உங்களுடையது ஆக்கி கொள்ளும்போது நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்பேன்னு தான் நினைக்கிறீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் இப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த கிளாரிட்டி தான் வந்து உங்களுடைய விஷனை கிராஃப்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உண்மையாகவே உங்களால் பார்க்க முடிஞ்ச ஒரு மார்க்கெட் கேப்பை பார்க்க வைக்கும். உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு பெரிய ஒர்க்கு இது இருக்குது, இதை வந்து உங்களால் செய்ய முடியும், ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்ணில் காமிக்கும். அதுதான் உங்களுடைய எக்ஸாக்ட் விஷன். எகெயின் அந்த விஷனை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் வந்து திரும்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க, இப்போ என்னுடைய இலக்கு என்ன, இப்போ நான் இதில் ஒர்க் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிளில் நடக்கிற விஷயங்கிறது என்னதுன்னா, உண்மையாகவே உங்களுடைய விஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், உண்மையாகவே உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு டெஸ்ட்டு, பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகணும். இப்போது இதில் போகும்போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதோடு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே நின்னீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் போகணும். இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். திங்கிங் இன் செர்டைன் வே. பெருசாக சிந்திங்க. த மேஜிக் ஆஃப் திங்கிங் புக்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பெயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். எப்படிங்க பெருசாக சிந்திக்கிறது? அதற்கான ப்ளூ பிரிண்ட் இது தான். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஸ்க்ரீனில். ஸோ அப்போது விஷனும் சரி, இலக்கும் சரி, நீங்கள் எந்த செய்கிறீங்களோ அதுவும் சரி, அதுவாகவே நீங்கள் செய்ய போகிறது இல்லை. அதை விட ஒரு பெரிய விஷயத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் அதுக்கு உங்களை தகுதிப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் தயாராகணும், அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகணும். அதுதான் இந்த ப்ளூ பிரிண்ட். ஸோ அப்போது உங்களுடைய ஓன் விஷன், உங்களுடைய ஓன் இலக்குகள், உங்களுடைய
மிஷன். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ஸ்பயரான ஒரு விஷன், அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு உருவாக்கப்படுற ஒரு இலக்கு, அதை செய்கிறதுக்காக, அதை சாதிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய மிஷன், இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது தான் உங்களுடையது நீங்கள் கண்டடைகிறீர்கள், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இது ஒரு ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், எனக்கு இது பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை விட பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இந்த பெரிய விஷயத்தை துரத்துகிறீர்கள், ஃபாலோ பண்ணுறீங்க, பயணிக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் அடையணுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு ஆகணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் இஃப். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எகெயின் இதுவும் நீங்கள் எப்படி சிந்திக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் தான். ஆல்ரெடி ஒரு விஷயம் உங்களுடையதாகிவிட்டதை போல் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்கனவே உங்களுடையதாகிடுச்சுங்க, உங்களுடைய கைக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படிங்கிறது நீங்கள் வழக்கமாக இந்த ஈர்ப்பு விதியில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இங்கே ஒரு கேள்வி, இதை எப்படி நான் செய்கிறது, இது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்டுனா என்னது, அந்த முடிவை, அதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, அது என்னது, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான அந்த ப்ராசஸில் அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அலைன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இங்கே அலைன்மெண்ட்டை பற்றி தான் தெளிவாக சொல்ல வர்றாங்க. அலைன் ஆகிட்டிங்கன்னா நடந்துடும் அப்படிங்கிறாங்க. பட் அலைன் ஆகிறது எப்படி, அதுதான் கீழே இருக்கிற இந்த படம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது. இதில் ஒரு 3 முக்கோணம் இருக்குது. 3 முக்கோணத்தில் 3 பகுதிகள் இருக்குது. அலைன்மெண்ட், கன்சிஸ்டன்சி, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது, ஒரே அலைவரிசையில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலைவரிசையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிற அந்த லைனுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் அதாவது இந்த வானத்தில் அந்த 3 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்குது அந்த நட்சத்திரம், இப்போ இருக்குது ஒரு 3 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அது நீங்கள், கடைசி நட்சத்திரம் நீங்கள் எதை அதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்குன்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களுடைய மனதை நிலைநிறுத்துவது, இந்த 3 பாயிண்ட். அப்போ இந்த 3 விஷயம் ஒரே நேர்கோட்டில் வருதா, இதுதான் அலைன்மெண்ட். அப்போது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த விஷயத்தோடு நான் என்னுடைய இலக்கு, இந்த 3 விஷயத்தையும் பொருந்துவது, ஒரே நேர்கோட்டில் வருவது, ஒத்திசைவாக இருப்பது அலைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி, இங்கே இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ உண்மையான அலைன்மெண்ட் உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறீர்களா, அந்த ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக பயணிக்கிறீங்களா? நடுவில் நான் விட்டுட்டேன், ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன், பட் அதெல்லாம் விஷயம் இல்லை. திரும்ப நீங்கள் எங்கே வெளியே போனாலும் உள்ளே வந்துடுறீங்களா, அதுலேயே நீங்கள் பயணிக்கிறீங்களா, அதுலேயே நீங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கீங்களா, கன்சிஸ்டன்சியாக இருக்கீங்களா, விடாமல் அதிலேயே நிலைத்திருக்கிறீர்களா? இது ரொம்ப முக்கியம். பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் டியூன் ஆகிடும். அது டியூன் ஆகிடுச்சுன்னா அலைன்மெண்ட் நடந்துடும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. வெரி சிம்பிள். ஸோ கன்சிஸ்டன்சி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதை முடிவு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு, அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கணும். மாறிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது, தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இங்கே சொல்கிற ஒரு செய்தி. இப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பகுதி
செயல், ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போது இந்த செயல் எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயமும் சரி, அதிகமான நபர்கள் பேசுகிற ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா, மனநிலை, எனர்ஜி, அலைன்மெண்ட், எப்படி நம்ம மனசை சரியாக வச்சுக்கணும், எண்ணங்களை எப்படி சரியாக வச்சுக்கணும், இதுதான். ஆனால் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் செயல். இந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பை தாட் த திங் யூ வாண்ட் இஸ் brought டு யூ. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக, உங்களுடைய மனதின் சக்தியின் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களிடம் கொண்டு வரப்படுகிறது. இப்படி சொல்கிறேன், உங்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நீங்கள் வைத்திருக்கும் போது அது எதை வச்சுருக்கீங்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசளிக்கிறது, அதை உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கேட்டால், செயல் மூலமாகத்தான். உங்களுடைய செயல் மூலமாகத்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரபஞ்சம் கொடுத்து விடுகிறது, ஆனால் அது உங்கள் கைக்கு வரணும்னா நீங்கள் செயல் செய்யணும். இப்போது இது எப்படி வேலை செய்யுது? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆக்ட் ஆஸ் இஃப், அதாவது நீங்கள் யாரை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபராகவே நீங்கள் வாழ வேண்டும். ப்ராக்டிக்கலாக இதை செய்யறதுக்கான அந்த ஐடியா என்ன, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் அந்த நிலையை அடைந்து விட்டதை போல் அந்த நபராக நீங்கள் வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப ஆரோக்கியமான நபராக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு மகிழ்ச்சியான நபராக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு நல்ல மிகச்சிறந்த தொழில் முனைவோராக, பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வேணால் நினச்சிக்கோங்க. யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபராகவே இன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக உருவெடுக்கிறது கிடையாது. நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக மெட்டீரியலிஸ்டிக்காக நிறைய விஷயம், நம்ம விரும்புகிற விஷயம்லாம் கிடச்சிருச்சுன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும், நம்மளோட ஈகோ பூஸ்டப் ஆகிடும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு நாம் நிறைய பேர் நம்புவோம். ஆனால் இது உண்மை இல்லை. இது உண்மை இல்லை. அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால தான் நல்ல நிலைமைக்கு வர்றீங்களே தவிர, அந்த நிலைமை வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல நிலைமைக்கெல்லாம் வர்றது கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலை அப்படிங்கிறது நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டிவாக இல்லைனாலும் சரி, நீங்கள் அந்த நபராக அட்லீஸ்ட் 1% 1% நீங்கள் இன்றைய நாளை நீங்கள் அந்த நபராக வாழ்கிறீர்கள் என்றால் அந்த நபராக நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அதற்கான செயலை நீங்கள் செய்கிறீங்க, அதற்கான எண்ணத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. இது நடந்தே தீரும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பயணம், இட்ஸ் அ ஜேர்னி. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய மனதில் அந்த ஒரு வலிமையான ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், உங்கள் எண்ணங்களின் மூலமாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை பிரபஞ்சம் உங்கள் பக்கம் அனுப்பி வச்சிடுது. ஆனால் செயல்கள் மூலமாகத்தான் நீங்கள் அதை அடையிறீங்க, அதை பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிற இமேஜை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 3 விஷயம் இருக்குது. பிரபஞ்சம் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய எண்ணம் இருக்குது, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் ரைட் சைடில் இருக்குது. இப்போது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த வலிமையான எண்ணத்தை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்த முடிகிறது என்றால் அந்த தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுது. இப்போது நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் ஏற்கனவே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதுக்கிட்ட போகணும், அது உங்ககிட்ட வரணும். அது உங்ககிட்ட வர்றதுக்கு பிரபஞ்சம் அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கும். என்னன்னா, அது மைல்ஸ்டோன்ஸை உருவாக்கும். மைல்ஸ்டோன்ஸ்னால் என்ன? நீங்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, ரோட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க.
நீங்கள் எந்த ஊரை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரோட பேரை போட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கீங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போனால் அந்த ஊர் வரும் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க, சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, மைல் கற்கள் அந்த ரோட்டில் வந்து சைடில் வந்து நட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ தூரம் கடந்துட்டோம், இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்குதுன்னு உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மேப்பை உருவாக்கி, ஒரு ரோட் மேப்பை உருவாக்கி நீங்கள் இப்படி தான் பயணிக்கணும், நீங்கள் இந்த இடத்தை அடையும் போது இவ்வளோ அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள், நீங்கள் அடுத்தது இந்த இடத்தை அடையும் போது இந்த ஒரு அறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள், இந்த இடத்தை அடையும் போது இந்த ஒரு பக்குவத்தை அடைந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வலிமையான எண்ணத்தை வெளிப்படுத்தி விட்டால் அதை அடைவதற்கான ப்ளூ பிரிண்ட்டை மேப்பை போட்டு நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸு கடந்து அந்த விஷயத்தை நீங்கள் அடையணும்னு பிரபஞ்சம் பிளான் போட்டு உங்கள் பக்கம் அனுப்பி விட்டுரும். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, முதல் மைல் ஸ்டோனை கடக்கிறது, அதை கடந்துட்டிங்கன்னா 2வது, அதை கடந்துட்டிங்கன்னா 3வது, அதை கடந்துட்டிங்கன்னா 4வது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நீங்கள் அதை நோக்கி நகர வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்காக பிரபஞ்சம் அந்த ரோடை உருவாக்கி வச்சிடும். உங்களுடைய வேலை நீங்கள் அதில் பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு மைல் கற்களாக நீங்கள் கடக்க வேண்டும். கடக்க கடக்க நீங்கள் அந்த நபராக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். இதுதான் ஜேர்னி, இதுதான் மேனிஃபெஸ்டேஷன், இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நபராக உருமாறுவது. ஒரு கட்டத்தில் நீங்கள் எதை அடையணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை அடைந்து விடுவீர்கள். இப்படி தான் ஈர்ப்பு விதி வேலை செய்து. இதுக்கு நடுவில் பல விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க, பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கப்படும், பல விஷயங்கள் உங்களுடைய மனதிலிருந்து அகற்றப்படும். இதற்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கணும். இதுதான் ஜோனி. அப்போ திறந்த மனதோடு பிரபஞ்சமே நான் விரும்புகிறேன், எனக்கு இந்த பாதையில் நான் வந்து நடக்கிறேன், எனக்கு அந்த அடையாளங்களெல்லாம் தெரியுது. யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் இந்த மாதிரி சில அடையாளங்கள் நான் பார்க்குறேன், சில மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது, சில ஏதோ சின்ன சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அடையாளம். பிரபஞ்சம் காட்டுகிற அடையாளம் எது? 1111 நம்பர்ஸா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உனக்கு நான் அடையாளத்தை காட்டுகிறேன், இதுதான் அடையாளம், பார்த்துக்கோ, உனக்கு அது கிடச்சிரும் அப்படின்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஆசை காமிச்சு இதெல்லாம் பண்ணாது. அந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. அது வேறு அர்த்தங்கள், அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கலாம், வேறு மீனிங் இருக்கலாம். உண்மையான அடையாளம் என்பது என்னன்னா, நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த மைல் ஸ்டோன்ஸை நீங்கள் கடப்பீங்க, அதை பார்ப்பீங்க. மனிதர்களுடைய தொடர்பு, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, கண் கூட பார்ப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் கனெக்ஷன் நடக்கும். இதுதான் ஈர்ப்பு விதியினுடைய செயல்பாடு. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வேலையை நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய இந்த பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றை மனதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, நீங்கள் புதிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பழைய மனிதர் தான். பழைய மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க. பழைய மனிதராக நீங்கள் இருப்பதால் அந்த பழைய வாழ்க்கை சூழல், பழைய எண்ணங்கள், பழைய மனநிலை, இந்த பழைய எல்லா விஷயமும் இந்த புது பாதையை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சில சமயங்களில் நீங்களே ஸ்ட்ரக்காகி நின்றலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தோணாமல் கூட நிற்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி திரும்ப நீங்கள் ஆன் ட்ராக்கில் வந்துடணும். நீங்கள் ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஒரே வேலை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அடைஞ்சிருவீங்க. இது நிச்சயம். இந்த பகுதியை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணப்போ இதனுடைய லென்த் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துச்சு. இதை 2 பகுதிகளாக பிரித்து போட்டால் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பகுதிக்கான PDF ஒர்க் ஷீட், அதை பற்றின தகவல், இவை அனைத்துமே அடுத்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆன உடனேயே உங்களுக்கு PDF டாக்குமெண்ட்டும் கொடுக்கப்படும். தொடர்ச்சியாக பயணிப்போம். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகட்டும். நன்றி.